இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பிங்க் கலரில் ஒரு கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். அடுத்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க நார்மல் விஸ்கை வச்சே பீட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டையில் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கணும். அடுத்து 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 1 கப் மைதா மாவை இந்த மாதிரி சலிச்சு சேர்த்திக்கிறேன். இப்போ இதிலேயே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே வேறு வேறு. இப்போ இது ரெண்டுமே எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் எல்லா பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுறேன். அடுத்து ஒரு கடாயில் 1 லேயர் உப்பு சேர்த்திக்கிறேன். அடுத்து அதுக்கு மேலே பிளேட் வச்சிடலாம். உங்ககிட்ட என்ன பிளேட் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கடாயை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம கேக்கை வச்சிடலாம். இதை வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக்கும் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம க்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் சில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கப்போ இல்லைனா ஒரு பாத்திரமோ வச்சுருங்க. வச்சுட்டு விப்பிங் பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதை ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் சில்லான பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பீட்டரில் நான் பீட் பண்ணிக்கிறேன். நல்லா பவுடர் பண்ண சுகரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேக் மேலே நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணும்போது கேக் வந்து நல்லா ஆறி இருக்கணும். இப்போ கேக்கும் ஆறிடுச்சு. இது ஒரு 4 லேயருக்கு நான் கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இது மேலே வந்து நான் செர்ரி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். செர்ரி சிரப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி, 1/4 கப் சுகர், கொஞ்சமாக செர்ரி இதெல்லாம் 3த்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செர்ரி சிரப் கிடச்சிரும். நீங்கள் செர்ரி சிரப் ஆட் பண்ணிட்ட பிறகு க்ரீம் கூட இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது கேக்கில் வந்து லேயர் லேயராக க்ரீம் வந்து தெரியும். இப்போ நான் ஜஸ்ட் இந்த சிரப் அப்சர்வ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இது மாதிரி லேயர் லேயராக கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கோட்டிங் லைட்டாக இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுறேன். இப்போ நான் இந்த ஒயிட் க்ரீமில் பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிங்க் கலர் கிடைக்கல அப்படின்னா ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு ரோஸ் சிரப்னு சொல்லிட்டு நமக்கு கடையில் எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அது கூட இதுக்கு பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் மேலே இந்த க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இந்த க்ரீம் நல்லா செட் ஆகிறதுக்காக 1 மணி நேரம் நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து நான் பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி பட்டர் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வருமோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து ரொம்ப சூப்பராக பிங்க் கலரில் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.